அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஆயத்தமாய் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் 4 முனை போட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல நாங்கள் தனித்து தான் போட்டி போட போறோம்னு சொல்லி 234 தொகுதியிலும் வேட்பாளர் அறிவித்து களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. பாஜக தலைமையிலான கூட்டணி என்று ஒரு பக்கமும் அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்து அவங்களும் பிரச்சாரத்தை துவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக ஆளும் கட்சி, அந்த கூட்டணி ஒவ்வொரு நாளும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா கூட்டணிக்கு யாராவது வருவார்களா என்று காத்து கொண்டிருக்க சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போதா, திமுக கூட இருக்க போதா அப்படிங்கிறதான் இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறிக்கிறது. காங்கிரஸ் தாவேகா கூட போகுமா, திமுக கூட இருக்குமா, அதுதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். காங்கிரஸ் கட்சி திமுகவோட இருக்க போகிறதா, தாவேக்காவோட இணைய போகிறதா அப்படிங்கிறது இன்னைக்கு இரவுக்குள்ள தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் திமுகல இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அதிகமான சீட்டை கேட்குறாங்க என்று திமுக காரங்களும், இந்தியாவிலே பெரிய கட்சிங்க நாங்கள், தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு தெரியுமா, எங்களை வச்சு தான் திமுக ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் மட்டும் இல்லைன்னா 25 இடங்களில் கூட திமுக பிடிக்க முடியாது, ஏன் 20% ஓட்டு கூட எடுக்க முடியாதுங்க, நாங்கள் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் வச்சுருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் உலக பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் விஜயும் இப்படிங்க அவங்க வந்து பால்யகால நண்பர்கள் அவங்க. அதனால் நிச்சயமாக இந்த முறை இந்த தீய ஆட்சியை, இந்த லஞ்ச லாவணி ஆட்சியை, இந்த ஊழல் ஆட்சியை, இந்த வாரிசு ஆட்சியை ஒழிக்க காங்கிரஸும் தாவேக்காவும் ஒன்று சேர போது, 2 தூய சக்திகளும் பியூர் ஹார்ட்ஸும் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி திமுகலேருந்து விலகுவதற்கு, திமுக ஒரு ஊழல் சக்தி, திமுக கட்சியில் வாரிசு அரசியல் இருக்கு, திமுக கட்சி லஞ்ச லாவணியத்தை பெறுது, திமுக மோசமான ஆட்சி நடத்திருச்சு அப்படின்னு எந்த காரணங்களையும் சொல்வதற்கும் காங்கிரஸுக்கு தகுதி கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் கட்சி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா முதல் இடம் யாருக்குன்னு பார்த்தா காங்கிரஸுக்கு. இந்தியாவிலே வாரிசு அரசியல் செய்கிற கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸு. இந்தியாவிலே லஞ்ச லாவணி அதிகமாக சம்பாதிச்ச கட்சி யாருன்னா காங்கிரஸு. நாசக்கார திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அழிச்ச கட்சி யாருன்னு பார்த்தா காங்கிரஸு. இன்னைக்கு பாஜகவின் குறைகளாக சொல்லப்படுகிற என்ஐஏ, ஜிஎஸ்டி, இந்த பண மதிப்பிழப்பு, நீட் தேர்வு, இது எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டு பிள்ளை பெற்றது அவன், பேர் வச்சு வளர்க்குறவன் இவன். பிஜேபி என்பது காவி கட்டிய காங்கிரஸ், காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக அப்படிங்கிறதான் பொதுவான மக்களுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படின்னு பெருமையோடு சொல்கிற கட்சி. இன்னைக்கு நாங்கள் இருந்தால் தான் திமுக இருக்க முடியும், நாங்கள் இருந்தால் தான் திமுக வெல்ல முடியும், நாங்கள் இருந்தால் தான் திமுக ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லுதில்ல காங்கிரஸ். சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு, சுதந்திரம் வந்த பிறகு இந்தியா முழுமைக்கும் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. கழுத தேஞ்சி கட்டரமான கதையை கழிப்பிட்டுருக்கோமா, அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ காங்கிரஸுக்கு பொருந்தும். இந்தியா முழுமைக்கும் ஆண்ட கட்சி ஒன்ஸ் அப்பான் எ டைம், அது ஆண்ட கட்சி ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் லாங் எகோ. இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை என்னன்னா, இமாச்சல் பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 3 மாநிலங்கள் தவிர இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் காங்கிரஸ் ஆளலை. சுதந்திரம் வாங்கி பாராளுமன்றத்தை பார்த்தாலும் சரி, சட்டமன்றத்தை பார்த்தாலும் சரி, காங்கிரஸ் எப்படி இந்த கட்டரம்பா மாறி இருக்கு, கழுது தெரிஞ்சு கட்டரம்பாயி கட்டரம்பு கட்டாந்தரையாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல்ல இந்தியா முழுமைக்கக்கூடிய பாராளுமன்றம் வாரியாக பார்த்தோம்னா 1950 காலகட்டம், நேரு முதல் பிரதமராக வர்ற காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 364 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்து 44.99 விழுக்காடு வாக்கில் 1952 45 விழுக்காடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்படியே சரிஞ்சு கீழே வந்து 1984 காலகட்டம், நேருவே அடைய முடியாத, நேருவின் பேரன் அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க, 48.10 விழுக்காடு, கிட்டத்தட்ட 415 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றுது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. 1989 197 இடங்கள்
தோல்வி தான், ஆனால் 39.50 விழுக்காடு. அப்புறம் 1991 ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு இந்த அனுதாப அலையில் 244 இடங்களை பிடித்து 36.40 விழுக்காடுகளை காங்கிரஸ் வச்சிருக்கு. 1998 21.80 விழுக்காடுகளை காங்கிரஸ் பெறுது. திருப்பி 2004 காங்கிரஸ் மீண்டும் பாஜகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்குது, கூட்டணி ஆட்சி. அப்போ தான் திமுக 1980க்கு பிறகு மீண்டும் காங்கிரஸோட கைகோர்க்குது, வலுவான கூட்டணியாக 26.50 விழுக்காடு. திருப்பி அந்த 2004 145 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றுது, கூட்டணியாகத்தான் அந்த வெற்றி சாத்தியப்படுது. திருப்பி 2009 206 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றுது, கிட்டத்தட்ட 28.60 விழுக்காடு, கூட்டணி ஆட்சி. 2014 காங்கிரஸ் 44 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்தியா முழுமைக்கும் பிடிக்குது, மொத்தமாக 20 விழுக்காடு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 13.10 விழுக்காடு, மொத்தமாக 52 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றுது. அதுக்கப்புறம் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மட்டும் 99 இடம், மொத்தமாக கிட்டத்தட்ட 229 இடங்களுக்கு பிடிக்கிறாங்க. 543 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 99 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் இப்போதைக்கு வைத்திருக்கிறது. இது பாராளுமன்றத்தில். சட்டமன்றத்தை கணக்கெடுத்தனோம்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவோம். பாராளுமன்றத்தில் மொத்தமாக 543 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 99 பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமே வைத்திருக்கிற காங்கிரஸ் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ். 1952 கிட்டத்தட்ட 363 இப்போ 99 குறைஞ்சிருக்கு இல்லையா. சட்டமன்றம் இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 4123 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் 28 மாநிலம், அப்புறம் இந்த யூனியன் டெரிட்டரி 8, மொத்தம் 36 இருக்கு. இந்த 28 மாநிலங்களில் 4123. இதில் மொத்தமாக காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தா 638 பேர். அதில் ஊபி உத்தரப்பிரதேசம் காங்கிரஸுடைய கோட்டையாக இருந்துச்சு. பீகார், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, ஒரிசா, குஜராத் இது எல்லாமே காங்கிரஸின் கோட்டை தான். ஒரு காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸின் கோட்டை தான். ஊபியில் இருக்கக்கூடிய 403 சட்டமன்ற உறுப்பினர்களில் காங்கிரஸுக்கு எவ்வளோ தெரியுமில்ல? குத்தி விடுவேன், கண்ணே நோண்டி விடுவேன். லாலிட்ட பேசுறியா, இனியாட்ட பேசுறியா, சோனியா அப்படிங்கிற மாதிரி மொத்தமே 2 தான். பீகாரில் 243 இடங்களில் 6 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். மேற்கு வங்காளத்தில் கூடிய 294 பேரில் காங்கிரஸுக்கு எவ்வளோ தெரியுமா? முட்டை. மகாராஷ்டிராவில் கூடிய 288 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு 16. மகாராஷ்டிராவை கோட்டைன்னு சொல்லிச்சு. ஒரிசாவில் 147 இடங்களில் காங்கிரஸ் பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெறும் 14. குஜராத்தில் 182 இடங்களில் 12 இடங்களில் மட்டும்தான் காங்கிரஸ் வென்று சட்டமன்றத்தை வச்சிருக்காங்க. இப்படித்தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 630 பேர் இருக்காங்க. இப்போ எப்படி இவங்க ஒவ்வொரு மாநிலத்தையா இழக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியல. அது ஆட்சி அமைக்கிற காரணம் என்னங்கிறது பல காரணங்கள் இருக்கு. சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. காமராஜர் இருந்த கட்சி, கல்வி தந்தை இருந்த கட்சி. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி செய்த துரோகத்தினால 1967க்கு பிறகு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக வர முடியல. அப்போ 1967 தமிழ்நாட்டில் காலி, 1977 மேற்கு வங்காளத்தில் காலி, 1984 சிக்கிமில் காலி, 1989 உத்தரப்பிரதேசத்தில் காலி, 1990 பீகாரில் காலி, 1993 திரிபுராவில் காலி, 1995க்கு அப்புறம் குஜராத்தில் வரல, 2000 ஒடிசாவில் மண்ணை கவிழ்ச்சி, 2008 காஷ்மீரில் மண்ணை கவிச்சு, 2012 கோவாவில் மண்ணை கவிச்சு, 2013 தலைநகர டெல்லியில் மண்ணை கவிச்சு, 2008 ஜம்மு காஷ்மீரில் ஜம்முன்னு இருந்த காங்கிரஸ் ஜிம்முன்னு போயிருச்சு. அதுக்கப்புறம் 2012 கோவாவில் சோழியை முடிச்சு விட்டாங்க. 2014 மகாராஷ்டிராவில் காலி, ஆந்திர பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களையும் 2014 காலி. அதுக்கப்புறம் அஸ்ஸாமில் 2016 காலி, உத்தரகாண்ட் மற்றும் மணிப்பூரில் 2017 நாசமாக போச்சு. அப்புறம் கர்நாடகா, மேகாலயாவில் 2018 ஆட்சி இழந்து இப்போ 2020 காலகட்டத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு. இப்போ இருக்க இடங்களில் ஹிமாச்சல் பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா இந்த 3 மாநிலம் தவிர இந்தியாவுடைய மற்ற அனைத்து மாநிலங்களையும் காங்கிரஸ் கட்சி மண்ணை கவி இருக்கிறது. இதுக்கு என்னையா காரணம் அப்படின்னா பிஜேபியுடைய ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்கு, காங்கிரஸ் முக்த் பாரத். அதனால் காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸை முக்தி அடைய வைக்கணுமா அப்படின்லாம் இல்லை.
காங்கிரஸ் இல்லா இந்தியா, காங்கிரஸ் இல்லா பாரதம், இப்படி கழகம் இல்லா தமிழ்நாடுன்னு பிஜேபி ஒரு முழக்கத்தை முன் வச்சு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி, ஆனால் கழகம் இல்லா தமிழ்நாடுங்கிற முழக்கத்தை பாஜக வச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். அது பதிவோட இறுதியில் சொல்கிறேன் ஏன் கழகம் இல்லா தமிழ்நாடுன்னு வச்சுட்டு அதிமுக கூட இருக்குன்னு. அப்படி காங்கிரஸ் இல்லா இந்தியா அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை முன் வச்சு, அந்த இலக்கை, அந்த மிஷனை உள் வச்சு, விஷனை முன் வச்சு மிஷனை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் சக்ஸஸ், பிஜேபி சக்ஸஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் இருக்கிறது குறைபாடு என்னென்னா தலைமைத்துவம் இல்லை, அலட்சியமான தலைமைத்துவம், மக்களை கவரக்கூடிய புதிய கொள்கைகளோ கோட்பாடுகளோ இல்லை, பழைய தவறுகள், ஊழல், லஞ்சம், நாட்டையே வேட்டையாடிய நாசக்கார திட்டங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸ் கட்சியை இந்தியா முழுக்க வீழ்த்தியது. பிஜேபி மட்டும்தான் வீழ்த்தியதா, மோடி மட்டும்தான் வீழ்த்தினாரா, அமித்ஷாவோட வீகம் வீழ்த்திச்சன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சிய மனநிலை, தலைமைத்துவம் இல்லாத மனநிலை, அப்படிப்பட்ட மனநிலை தான் காங்கிரஸ் கட்சி வீணா போச்சு. இப்போ இந்த தலைமைத்துவம் இல்லாத, கொள்கை இல்லாத, அலட்சியமான, நாம் ஜெயிச்சிருவோம், நாம் யார், நம்ம பெரிய ஆள், நாம் ஒரு பெரிய பக்கா மாசு அப்படிங்கிற அந்த காங்கிரஸும், நாம் பெரிய ஆள், நம்ம உச்ச நட்சத்திரம், கேரியோட உச்சத்தே உதறியிருக்கோம், நாம் பெரிய பக்கா மாசு, காங்கிரஸுக்கும் கொள்கை இல்லை, இந்த பக்கா மாசுக்கும் கொள்கை இல்லை, காங்கிரஸும் அலட்சியம், இதுவும் அலட்சியம், அங்கேயும் தலைமைத்துவம் இல்லை, இங்கேயும் தலைமைத்துவம் இல்லை. சொல்ல போனால் ராகுல் காந்தி என்பவர் இந்தியாவினுடைய இளைய தளபதி, இந்த விஜய் என்பவர் தமிழ்நாட்டுடைய ராகுல் காந்தி. ரெண்டுமே பக்கா மாசு, பட் ரெண்டுமே பக்கா லூசு. அது ஒரு பப்பு, இது ஒரு பப்பு, ரெண்டு பேருடைய பப்பும் தமிழ்நாட்டில் வேகாதுன்னு தெரியாமல் ரெண்டும் ஒன்று சேருது. தாவேக்காவுடைய முழக்கமே ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுக. ஊழலை ஒழிக்கணுமா, லஞ்ச லாவணியங்களை ஒழிக்கணுமா, மக்களை வதைக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாதான், அதே போல் வாரிசு அரசியல் ஒழிக்கணுமா, வாரிசு அரசியல், ஊழல், லஞ்சம், நாசக்கார திட்டம், இது எதையும் பேசுவதற்கு காங்கிரஸுக்கு தகுதி கிடையாது. அந்த காங்கிரஸோடு இந்த பக்காலூசு சேரணும்னு ஆசைப்படுது. அதனால் என்ன சொல்கிறோம்னா, இது போல ஒரு அழகான சந்தர்ப்பம் தமிழ்நாட்டுக்கு வராது. இந்த காங்கிரஸ் முக்து பாரத் இருக்குல்ல, அது காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு கூட வைக்கலாம், காங்கிரஸ் இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிறத வைக்கலாம். இந்த ரெண்டும் சேருவதை போல ஒரு அழகான தருணம் வர வாய்ப்பே கிடையாது. இந்த ரெண்டையும் சேர வைப்பதற்கு திமுக மெனக்கிடாமல் இருப்பது தான் மிகப்பெரிய வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. நாங்கள் இல்லாமல் திமுக ஜெயிக்காது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லும்போதே கழுத்தை பிடிச்சி வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு அனுப்பிச்சிருந்தா அந்த ரெண்டு வயலும் ஒன்று சேர்ந்துருப்பான். வெளியே வெட்டரும்பா வேல்கம்பு வீச்சருவாலோட எங்கள் ஊர் கருப்பசாமி மாதிரி அரணியூர் கருப்பசாமி காத்திருக்காப்புல. நீ வாடா ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு காத்திருக்காப்புல. வந்தால் ஒரே போடுறதுக்கு காத்திருக்காப்புல. அதை விட்டு தள்ளி விட்டுட்டு வேலையை பார்ப்பாங்களா, அதை விட்டுட்டு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் 36 +2 கடிச்சான். +2 வேணுன்னா இன்னொரு தடவை படிச்சுட்டு போ, அது எதுக்கு அங்கே போய் கட்டுக்கிட்டு இருக்க. 36 எம்எல்ஏ சீட்டான், +2 ராஜ்யசபா சீட்டான். ஏற்கனவே கொடுத்த ராஜ்யசபாவில் நீ போய் அறுத்து தள்ளுனது பத்தாது, ஏற்கனவே 25 கொடுத்து 18 வென்றாங்க. இந்த 18 எம்எல்ஏங்களும் பிளக் பண்ணது என்னங்கிறத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. பாராளுமன்றத்துக்கு போனாங்களே அந்த மாணிக்க தாக்கூர் உட்பட எல்லாரும், அங்கே போய் தமிழ்நாட்டுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் மொழிக்கும், இனத்துக்கும் இவங்க பண்ணதை சொல்லுங்க. கிடையாது. காங்கிரஸ் கட்சி 2011 நாங்கள் 63 சீட்டு, 63 நாயன்மார்னு சொன்னீங்க, பரவாயில்ல ஓகேன்னு வாங்கிக்கிட்டோம். திருப்பி 2016 13 கூட்டணி விட்டு போனாலும் 16 கலைஞர் தயவுனால 41 கொடுத்தீங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கிக்கிட்டோம். 2021 சரி மெகா கூட்டணிங்க, அதிமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 25 கொடுத்தீங்க. அன்னைக்கு எங்களுடைய போதாத காலம், பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி 25 வாங்கிட்டு 18 ஜெயிச்சோம். இப்பவும் மறுபடியும் ஏங்க நாங்கள் இந்தியாவுடைய பெரிய கட்சிங்க. ஓ இந்தியாவிலே பெரிய கட்சி, ஆமாம் இந்தியாவிலே பெரிய கட்சிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுத்தா ஆகணும். சரி எவ்வளோ தரதா சொல்லியிருந்தோம், 25 தரதா சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்தியாவிலே பெரிய கட்சி இல்லை, ஆமாங்க 1920s நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா. ஓ வெள்ளக்கார ஆரம்பித்த கட்சி நீங்கள் கைப்பற்றிட்டீங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம், 25 சீட்டு. என்னங்க நீங்கள் ஏங்க ராகுல் காந்தி உங்களை எப்படி சகோதரருங்கிறாருங்க, உங்களை உடன் பிறந்த அண்ணாஜி அப்படிங்கிறாரு, பப்புஜி பாப்ஜிங்கிறாரு, மேரே பூத்ஜிங்கிறாரு. நீங்கள் அவருக்கு போய் இப்படி பண்ணலாமா? சோனியா காந்தி உங்களை பெறாத பிள்ளையாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க, உங்களை மானாங்கனே மரியாதை வச்சுருக்காங்க.
அவங்க அடுத்த ராகுல் காந்திக்கு பிள்ளை பிறந்தா கூட உங்களுக்கு வந்து ஸ்டாலின் பேர் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து 20 சொன்னீங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமிலியாக ரொம்ப அட்டாச் ஆகிருக்கீங்கல்ல. அப்போ ஒன்று பண்ணுவோம், எவ்வளோ சொன்னாங்க உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. முதலேருந்து 25 சொன்னீங்க. சரி, இவ்வளவு நீங்கள் ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கீங்க. 2009 அந்த போர் நடந்த போது கூட நீங்கள் ஒன்றும் பெருசாக எங்கள் மேலே ஸ்டெப் எடுக்கலை. அப்புறம் இந்த 2Gல கூட காப்பாற்றி விட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஓகே, அதெல்லாம் நாங்கள் பழசம் மறக்க மாட்டோம். நாங்கள் கலைஞருடைய பிள்ளைகள். அதனால் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம் 25 இருக்காங்க. அட என்னடா அது, எங்க நீங்கள் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தீங்க, நாங்கள் கொடுத்தோம், அப்போ நீங்கள் கம்முன்னு இருந்தீங்க. அப்போ நாங்கள் ஏதாவது உங்களால் ஸ்டெப் எடுத்தோமா? நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் வந்து இனி விட்டு கொடுத்தீங்க. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாட்டு பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் நம்ம 2 பேரும் ஒன்று மண்ணா தானே பண்ணியிருக்கிறோம். எது புழங்கினாலும் ஒன்றா தானே நீங்கள் புழங்கிட்டு இருந்தோம். நீங்கள் புதுசாக இப்போ வந்து நீங்கள் வந்து மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ஏங்க இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா? அங்கே பனையூர் பண்ணையார் காத்திருக்காப்புல, அவர் 80 தரன்றாருங்க. ஓ 80 தரன்றாரா? அவ்வளவுக்கு போயிட்டீங்க நீங்கள் என்ன? அப்போ அவர்கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏங்க நாங்களும் சிறுபான்மை, அவரும் சிறுபான்மை. சிறுபான்மை ஓட்டெல்லாம் எங்களால் தாங்க உங்களுக்கு வருது. அவர் ஒரு கிறிஸ்துவ ஆளாக இருக்காப்புல, நாங்களும் வந்து ஒரு கிறிஸ்தவ ஆளாக இருக்கிறோம். அது 2 பேரும் வரும்போது கிறிஸ்டின் ஓட்ஸ்லாம் அப்படியே அறுவடை பண்ணி கொண்டு போயிடுவோம். உங்களுக்கு அவருடைய 18% கிறிஸ்டின் ஓட்டை மொத்தமாக தூக்கி போனோம்னா நீங்கள் மண்ணை கட்டி நிற்கிறீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓ அந்தளவுக்கு பேசல. அப்போ பிஜேபி எதிர்க்கணும்னா நீங்கள் எங்கள் கூட இருந்தால் மட்டும் தான் நாங்கள் பிஜேபி இருக்க முடியும். இந்த 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்து உங்களால் தான் எங்களுக்கு வருது. இது நீங்கள் உங்கள் கூட கூட்டணி வைக்கிறனா அது அங்கே போயிடும். ஆமாம், அங்கே போயிடும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து கெடுத்து விட்டுறாதீங்க. நல்ல ஃபார்ம் ஆகி வர இடத்துல மொத்தத்தையும் மண்ணள்ளி போடுறாங்க, வெண்ணை திரண்டு வந்து பானையை உடச்சிடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ எவ்வளோ சொல்லியிருந்தோம் முதல்ல? 25. இப்போ நீங்கள் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பிஜேபி எதிர்ப்பில் உங்களால் தான் எங்களுக்கு வருது. பிஜேபி எதிர்க்கணும்னா காங்கிரஸ் கூட இருந்தால் தான் பிஜேபி எதிர்ப்புன்னு காட்டிக்க முடியும். இப்போ நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 25. அப்போ சரி வராது. அப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே தர முடியாது, 25 தரம்னு இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் 25க்கு மேலே எதுவுமே ஏறாமல் ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ப்ளீஸ் கோ அவுட், வெளியே போங்கடா ஐயோக்க ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லாமல் ப்ளீஸ் கோ அவுட், 25 வேணா இல்லையா கடையை சாத்திட்டு ஓடி போயிரு. இந்த 25 பிரித்து வேல்முருகன் மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்னு அவர் காத்திருக்காப்புல. ஆளுக்கு ஒன்றா பிரித்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு போகிற தெண்டக்கரமாக அந்த சோறுக்கு இந்த 4 பேருக்கு போட்டோம்னா 4 பேருக்கு உழைப்பாங்க. எல்லாம் என் பிள்ளைய இங்கே பாரு, வேல்முருகனை பாரு, கருணாசை பாரு, கொங்கு ஈஸ்வரனை பாரு, தண்ணீரசை பாரு, எப்படி ஆவலாக காத்திருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்காங்க. ஒவ்வொரு சீட்டு கொடுத்தோன்னா அப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 25 பிரித்து ஆளுக்கு ஒன்று கொடுத்தோம்னா 3 மணி நேரம்டா, 30 மணி நேரம் கண் பிடிச்சி வேலை பார்ப்பாங்கடா. அப்படிப்பட்ட அவங்களுக்கே ஒன்று தான் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. கேட்கல. சரி என்னையா உனக்கு பிரச்சனை? இப்போ இல்லைங்க எங்களுக்கு 36+2 தாங்க, இல்லைன்னா நாங்கள் தாவேக கூட போகிற தயாராக இருக்கணும்னு அவங்க தான் அந்த பக்கம் போட பிடிச்சி உட்காந்து ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் நல்லா முறைச்சி கல்றா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. கடைசியாக ஒரு கட்டமாக 27+1 தர்றோம், 27 ஒரு ராஜ்யசபா எம்பி தர்றோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட நெருக்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் ராகுல் காந்தி தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு ஒரு செய்தியை தட்டி விட்டுருக்காப்புல. தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு ஏன் தட்டி விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா, அப்பனா தான் இங்கே இந்த 27க்கு மேலே ஏறும். தாவேக்காங்கிற பூச்சாண்டியை காட்டி, எப்படி பிஜேபி பூச்சாண்டியை இங்கே காட்டுறாங்களோ தாவேக்காங்கிற பூச்சாண்டியை காட்டி திமுக கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு தாவேக்காவை பயன்படுத்திருக்காங்க. எனக்கு நீ கல்யாணம் முடிச்சு வைக்கிறியா இல்லை எவ்வளையாவது இழுத்துட்டு ஓடட்டுமான்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி எனக்கு நீ சீட்டு அதிகமாக தாரியா, நான் தாவேக்கா கூட போட்டணுமா. இதுதாங்க மேட்ரு. தன்னை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் திமுக கிட்ட சீட்டு கேட்குது அப்படிங்கிற அடிப்படை அரசியலே தெரியாமல் ஒருத்தர் என்ன ஜான் வந்துடுவாங்கல்ல, அவர் வராரா, இவரும் வராரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறம் இந்த புஷி ஆனந்த், இந்த ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா எல்லாரும் சேர்ந்து சொன்னதை இந்த நம்ம பனையூர் பப்பு இருக்குல்ல, அந்த பப்பு நம்பிக்கிட்டு இருக்கு. வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கிட்டு அதுக்கு ஒட்டுமொத்தமான தாவேக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். இந்த விர்ச்சுவல் வாரியர் கிடையாது, வாரியல்லாம் கொடுத்து இல்லை, வாரியெல்லாம் விளக்குமாறு. இந்த விர்ச்சுவல் வாரியல் விளக்குமாறு இருக்கு இல்லையா, இது பூரா காங்கிரஸுக்கு முட்டு கொடுத்து வந்திருக்காங்க. இனத்தை கொன்றொழித்த கொடுங்கட்சி காங்கிரஸ் கட்சி. தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து நிற்கிற ஈழத்தமிழர்கள் என்று பேசிட்டு அந்த தலைவனை களத்திலிருந்து அகற்ற இங்கிருந்து ரேடார் கொடுத்து பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க நாக்க தொங்க போட்டுட்டு தாவேக்கா நிற்குது. ஊழல் கட்சி அதிமுகன்னு சொல்லிட்டு இந்தியாவிலே 50 மாற்றல் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலக்கரி சேது சமுத்திர கால்வாய் திட்டம்
ராணுவ வீரனுடைய மனைவிக்கு சவப்பட்டி வாங்கி கொடுக்கல ஊழல் பண்ண கட்சி, கடலை முட்டாய் வாங்கி கொடுக்கல ஊழல் பண்ண கட்சி, சத்ருல ஊழல் பண்ண கட்சி, ராணுவ வீரனுக்கு புல்லட் ப்ரூஃப் வாங்கினல ஊழல் பண்ண கட்சி, ஹெலிகாப்டரில் ஊழல் பண்ண கட்சி, இப்படி கேடுகட்ட கேவலப்பட்ட ஒரு ஊழல் கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் ஊழல் பண்ணுது. இந்த காங்கிரஸ் இந்தியா விட்டு அகற்றணும் தான் யாரு இந்த ஊழலை ஒழிக்க வந்த இந்த உத்தமர் இருக்கார் இல்லையா, இந்த பனையூர் பப்பு. இந்த பப்பு அண்ணாஹாசன் ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தாப்புல, ஒரு பீஸு. அந்த பீஸ் வந்து 2011 உண்ணாவிரத்துக்கு ஊழல் எடுத்து அந்த உண்ணாவிரத்தில் முதல்ல போய் மைக்க பிடிச்சி பேசணும் யாருன்னு பார்த்தா இந்த ஆள், இந்த பனையூர் பப்பு போய் அன்னைக்கு அந்த பப்புக்கு எதிராக ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி பேசிவிட்டு இப்போ இந்த காங்கிரஸ் மலை நல்லா இருக்கியா மலன்னு போட்டு நாக்க தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க. வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலிருந்து அகற்றுவதற்கு அண்ணாஹாசனே உண்ணாவிரதம் இருக்கும்போது அங்கே போய் ஆதரவு தெரிவித்து காங்கிரஸை அகற்றும்னு பேசின விஜய் இன்னைக்கு காங்கிரஸ் எங்ககிட்ட வரப்போகுது அப்படின்னு பேச மட்டும் ஒட்டுமொத்தமான தாவேகா காரணம் காங்கிரஸ் வரப்போகுது, இன்னைக்குள்ள வந்துடும், நாளைக்குள்ள வந்துடும், திமுக கூட்டணி 2 உடைக்க போகிறோம், காங்கிரஸ் வரப்போகுது. காங்கிரஸ் கட்டமண்ணா போய் தேஞ்சி இந்தியாவிலே காணாமல் போய் 3 மாநிலங்களில் அந்த மாநிலத்துடைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறான். அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கன்னியாகுமரி பகுதியில் கொஞ்சம் இருக்குது, அதுவும் இந்த தேர்தலோடு மொத்தமாக தொடர்ச்சி எரியப்படவிருக்கிறது. காங்கிரஸ் தன்னை பயன்படுத்திக்கிறான்னு கூட தெரியாமல் இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு காங்கிரஸ் மட்டும் இல்லை, தேமுதிக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓபிஎஸ் வரப்போகிறான்னு சொல்லியிருக்காங்க, சசிகலா வரப்போகிறான்னு சொல்லியிருக்காங்க, ராமதாஸ் வரப்போகிறான்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக தேமுதிக போயிடுச்சு. ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்துட்டாப்புல. ஐயா ராமதாஸ் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் அவர் ஒரு நடிகனை தலைமை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி ஒருத்தன் போட்டிருக்கிறான் 80 சீட்டு காங்கிரஸ்காமா, 20 சீட்டு சசிகலாவுக்காமா, அப்புறம் இன்னொரு 15-20 சீட்டு இவருக்கு பாமகவுக்காமா, 119 இடங்களில் விஜய்க்காமா அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கிறான். சசிகலா அவர்களை இறக்கி விட்டதே திமுகன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் நிற்கிற தொகுதியில் ஒரு 1000-2000 ஓட்டை பிரித்து விட்டோம்னா, தேவமாறு ஓட்டை பிரித்து விட்டோம்னா அவங்கள தோக்கடிச்சிடலாம்னு சொல்லி தென் மாவட்டத்தை குறி வச்சு அந்த அம்மா இறங்கி இருக்குது. அதுவும் கூட்டம் போடுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணதே திமுகவோட ஒரு அமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க. அந்த நிலைமையில் அந்த அம்மா எப்படியாவது ஒன்றை பழி வாங்காமல் நான் ஓய மாட்டோம்டா, அடியே பொம்மாயி அருந்ததின்னு கிளம்பியிருக்கு அந்த அம்மா. அவங்க இப்படி அது அந்த அம்மா அங்கே வரப்போகுதுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவரை நம்ப வச்சு, இல்லை விஜயை நம்ப வைக்கிறாங்களா, இல்லை விஜய் நீங்கள் அவரும் கலப்படாதீங்க, ராகுல் வந்துடுவார், சசிகலாமா வந்துடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு தெரியல. எந்த பப்பு ஏமாத்துன்னு தெரியல. மொத்தமாக தாவேக்கங்கிற கட்சியை ஒரு என்ன சொல்கிறது, இந்த வெஞ்சனம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், வெஞ்சனம் கூட்டு தொட்டுக்கம்பாங்க, அது மாதிரி பயன்படுத்தி கொண்டு திமுக பேரம் பேச தாவேக்கா பயன்படுத்த ஒழிய தாவேக்கா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குவது அம்முக்குட்டி போடு மாதிரி தான், எவனும் கண்டுக்கலை. இந்த அடிப்படை எதுவுமே தெரியாமல் தாவேக்கா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுது. நான் எப்படி அமைச்சராயிருவேன், நான் தான் சுகாதாரத்துறை அமைச்சர், நான் தாண்டா சுற்றுச்சூழல் அமைச்சர், டேய் நான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர்ரா, நீ விளையாட்டுத்துறை அமைச்சரா, நான் பால்வளைத்துறைடா, உனக்கு பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களாம் சேர்ந்து ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு அப்படி இருக்கும். குழந்தைங்களாம் சேர்ந்து இந்த விளையாடுவாங்கல்ல, குழந்தைங்களாம் சேர்ந்து வந்து நீ திருடம் போலீஸ் விளையாடுற மாதிரி, நீ அமைச்சர்ரா, நான் எம்எல்ஏடா, நம்ம அண்ணா தாண்டா சிஎம், நம்ம ஆதவர்ஜுனா அண்ணா தாண்டா பொதுப்பணித்துறை அமைச்சர், நம்ம புஷியானந்த் அண்ணா தாண்டா சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அரசியல்லாம் என்னென்னு தெரியாமல் ஓரமாக உட்காந்து விளையாடக்கூடிய ஸ்கூல் குழந்தைங்களாம் உட்காந்து ஒரு கட்சி, ஸ்கூல் குழந்தை ஒரு கட்சி பேரை பாருங்களேன், கட்சி பேரே ஸ்கூல் குழந்தை ஆரம்பித்த கட்சி தான். இப்போ ஸ்கூல் குழந்தை கூட்டி நீ ஒரு கட்சி ஆரம்பிங்கன்னா தமிழக வெற்றி கழகம், சூப்பர்ரா, ஒரு குழந்தையோட மனநல கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லா குழந்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் அப்புறம் காத்திருக்காங்க. கூட்டம் கூன்னு வருதுங்கிறாங்க. விஜயை பார்க்க கூட்டம் வருது. அப்புறம் தான் தெரிஞ்சு என்னங்க கொள்கை பிரச்சாரத்தில் பேசுகிறான்றான், அங்கே பார்த்தா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்ன்றான், அங்கெல்லாம் கூட்டம் வருதே அப்படின்னு பார்த்தா கூட்டத்துக்கு மேடைக்கு முன்னாடி எல்லா கட்சியும் முன்னே அந்த எங்கள் நாம் தமிழ் கட்சினா மரக்கண்டுக்கு வச்சுருப்பாங்க, புத்தகங்கள் வச்சுருப்பாங்க. இங்கே கூட்டம் மேடைக்கு முன்னாடி இல்லை ஸ்பீக்கர் இருக்கும் சில கட்சிக்குள்ள, சில இதில் பார்த்தா பெரிய இது போடியம் தெரியும். இவங்க கட்சி கூட்டத்துக்கு போனால் முழுக்க அரிசி மூட்டையாக இருக்குது. இவங்க என்ன அரிசி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கட்சி கூட்டமாக இல்லை அரிசி கடை வியாபாரம்னு பார்த்தா மொத்த மேடை முழுக்க அரிசி மூட்டை. என்னென்னு பார்த்தா கூட்டத்துக்கு வந்த மக்களுக்கு கூட்டம் முடித்த பிறகு ஒவ்வொரு அரிசி மூட்டை கொடுப்போன்னு சொல்லி கூட்டு வந்துருக்காங்க. அட அரிசி மூட்டை பயில்களா,
அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தா பிளாஸ்டிக் வாளி வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் கூட்டம் முடிந்த பிறகு, கொள்கை பரப்பு சலகை பேசிய பிறகு இங்கே கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாளி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஈஸியாக பக்கம் ஒரு பையன் இருக்கான், இந்த விஜய் படத்தையும் விஜயோட மனைவி படத்தையும் கையில் பச்சை குத்திருக்கான். அந்த பையன் உண்மை என்னன்னு தெரியாமல் எதுன்னு தெரியாமல் இங்கே ஒரு பூடம் தெரியாமல் சாமி ஆடுறம்பாங்க. பூடம் தெரியாமல் சாமி ஆடி 2 படத்தையும் பச்சை குத்தி வச்சுக்கிட்டு அவன் பச்சையை நீ குத்தக்கூடாதா, உங்கள் தலைமை குத்தணும்டாத பச்சை குத்தி வச்சுட்டு அந்த பையன் டப்பா அரிசி போகிற டப்பா, அரிசி அவங்க கொடுத்துறாங்க நாமக்கல்ல, அரிசி போகிற டப்பா ஈஸியாரில். அப்புறம் அரிசியை கொண்டு போய் தூக்கிட்டு போகிறதுக்கு பிளாஸ்டிக் வாளி கரூரில். நல்லா இருக்கடா கட்சி. இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாளி, அரிசி மூட்டை, டப்பா. அந்த பக்கம் இந்த ஐஆர்எஸ் ஒருத்தர் இருக்காப்புல, அவரெல்லாம் எப்படி படித்து ஐஆர்எஸ் ஆனாரா இல்லை பண்ணி மேய்ச்சி ஐஆர்எஸ் ஆனாரான்னு தெரியல. அவர் சாப்பிட்ற தட்டு அரிசியை ஒருத்தன் கொடுத்துட்றான், சட்டியை ஒருத்தன் கொடுத்துட்றான், பிளாஸ்டிக் வாளியை ஒருத்தன் கொடுத்துட்றான். சோத்தை போட்டு திங்கணும்ல, அதுக்கு டம்ளர் நாமக்கல்ல, தட்டு நாமக்கல்ல. அவர் உருவப்படத்தை வரைஞ்சி அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்படின்னு அவர் போட்டு திருச்செங்கோடு முழுக்க அவர் தட்டு கொடுத்துட்ருக்காப்புல. இப்போ ஸ்டவ் எங்கடா கொடுப்பீங்க? திருநெல்வேலியில் கொடுப்பீங்களாடா? இப்படி ஊருக்கு ஒரு பொருளை கொடுத்து மக்களை வரவேற்று கூட்டத்தை நடத்துகிறாங்க. உங்களுக்கு தெம்பு, திராணி, துணிச்சல் ஏதாவது இருந்தால் இந்த இடத்துல தாவேக்கான் பேச்சாளர் பேசுகிறான்னு சோரட்டி மட்டும் அடித்து நீ கூட்டத்தை கூட்டுறா, அப்புறம் பேசுவோம் தாவேக்காக்கு உண்மையிலே கூட்டம் கொடுதுன்னு. இப்படி கூட்டிருக்காங்க. இவங்க தான் திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று, திராவிட கட்சிகளுக்கு மாற்று, கழகங்களுக்கு மாற்று. இவங்க மாற்று கிடையாது, இவங்க ஒரு ஏமாற்று. இப்போ முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அதிமுக கூட்டணியை பற்றி சொல்கிறேன்னு. அங்கே காங்கிரஸ் முக்து பாரத், இங்கே கழகமில்லா தமிழ்நாடு, கவலையில்லா மக்கள் அப்படிங்கிறது தான் பாஜகவோட கோட்பாடு. இப்படி கழகமில்லா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எதற்காக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், குதிரை சவாரி அறிஞ்சுருவாங்கல்ல, இவனை பிடிச்சி ஏறி மேலே போயிடணும்டா அப்படிங்கிற மாதிரி 5 சீட்டை 10 சீட்டை பாஜகவுக்கு மாற்றணும். தனியாக நின்னா மாற்ற முடியாது. பார்த்தாங்க, அந்த ஆட்டோக்கார தம்பியை கூப்பிடு அப்படின்னு வடிவேல் கூப்பிடாப்புல, அது மாதிரி கூப்பிட்டு வச்சு இது மேலே ஏறி குதிரை சவாரி ஏறி போகிறதுக்காகத்தான் அதிமுகவை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேதி மார்ச் மாதம் 2ஆம் தேதி. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க நீ சொன்னது சரிதான்னு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.